அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதேனும் வேலை இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெற்றோர் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நிகழும். கல்வி பயிலும் மாணாக்கர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில அன்பர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் எந்த ஒரு செயலையும் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. யாருக்கும் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். இல்லையெனில் வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி மாதத்தில் 2, 3 மற்றும் 4ஆம் தேதிகள் ஆகும். கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் கவனத்துடன் யாரிடம் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 18, 19, 22, 23, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 1, 7, 8, 9, 10, 11 மற்றும் 14ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மார்கழி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதம் 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில்
10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.